நமக்கு அனுகிரகத்தை வாங்கி கொடுக்கக்கூடியவர்களாக ஆச்சாரியர்கள் இருப்பார்கள். இந்த இடத்துல ஆணை சார்ந்த பறவைய ஆச்சாரியனுக்கு ஒப்பிடுகின்றார். அருமை. அப்படி அதை அடுத்து அடுத்த ஒரு அறிகுறி சொல்றார். என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய ஆய்ச்சியர்கள்லாம் வந்து காலையில எந்திரிச்சு அந்த தயிரை கடைந்து வெண்ணெய் எடுக்க ஆரம்பிச்சு விட்டார்களாம். அததான் அவ ரொம்ப அழகா சொல்றா. காசும் பிறப்பும் அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள், காசு பிறப்பு என்பதெல்லாம் அந்த அந்த காலத்துல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, தாலி, அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த தாலியானது அச்சுத்தாலி, ஆணைத்தாலி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த தாலிகள்லாம் இவங்க மத்து வச்சு இப்படி கடையும் பொழுது அந்த சத்தம் எழுப்புகிறது. அதே மாதிரி அந்த தாலி சத்தம் எழுப்புகிறது. அவர்கள் கையில் அணிந்திருக்கக்கூடிய வளையல்கள் சத்தம் எழுப்புகிறது. அதை தாண்டி அவர்கள் சிலுப்புகின்ற அந்த தயிரும் சத்தம் எழுப்புகிறது. இந்த ஒலி வந்து பெருசா கேக்குதே. அவங்க எல்லாம் எந்திரிச்சு குளிச்சு அவங்களுடைய கடமைகளையே செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். நீ வந்து இன்னும் உறங்கியே எழுந்துக்கல, நீ அதை விட முக்கியமான ஒரு வேலையை செய்ய போற, போய் இறைவனை பாட வேண்டும், அவனை எழுப்ப வேண்டும், ஆனால் இன்னும் நீ தூங்கி கொண்டிருக்கிறாயேன்னு சொல்லும் பொழுது அழகா சொல்ற நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னா, தோழிக்கு பகவத் விஷயம் தெரியாதுன்னு இல்லை, தெரியும். அதோட இல்லை, எப்படின்னா இந்த டீமுக்கே லீட் பண்ணக்கூடிய குவாலிட்டி இருக்கிறவளாம். நம்ம இதில் பல பேர் அப்படிதான், நமக்கு பல திறமைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் தெரியாம நம்மளே அமைதியா இருப்போம், யாராவது வந்து எடுத்து சொல்லணும். அப்படி இவளுக்கு என்னென்ன அனுமனுடைய திறம் இல்லையா, ராமர் வந்த உடனே தான் அவர் தன்னை உணர்ந்து அந்த ராமநாமத்தின் பெருமையால் தான் தன் விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய அளவுக்கு அனுமன் உயர்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்படிப்பட்ட நாயக பெண் பிள்ளையாக உனக்கு அத்தனை விஷய ஞானமும் இருக்கின்றது, நீ தான் இந்த குழுவுக்கே தலைமை தாங்கணும். அப்படிப்பட்ட பெண்ணாக இருக்கின்ற நீ இன்னும் நாராயணனுடைய நாமத்தை, கேசவனுடைய நாமத்தை பாடிக்கொண்டிருக்கின்றோ, இதை கேட்டும் இன்னும் படுத்து கொண்டிருக்கின்றாயா? நான் இங்க கேசவன்கும் பொழுது ஒவ்வொரு பாசுரம் வரும் பொழுது ஒவ்வொரு அவதார விருத்தாந்தத்தை சொல்லுகின்றார்.